ஸ்லோகசமில் இன்றைக்கி ஒன்லி எ ஃபியூ அண்டு ஒன்லி கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி எ ஃபியூனா ஒன்றுமே இல்லைங்க, சம் அண்டு சம் நாட் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வர்றது தான் ஒன்லி எ ஃபியூ. நமக்கு சம்மில் எப்படி கொடுப்பாங்க, சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது ஏவும் பிவும் ஜாயின் ஆகிற பிளேஸ் தானே இந்த சம். அது நமக்கு 100% தெரியும்ல. இப்போ சம் நாட்னா என்ன, சம் ஏ ஆர் நாட் பி. ஏ வந்து கொஞ்சம் பியாக இருக்காதுன்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வர்றது தான் ஒன்லி எ ஃபியூ. இப்போது ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏ பி இது வந்து சம் ஏ ஆர் பி, இது சம் ஏ ஆர் நாட் பி. அவ்வளோதான். ஒன்லி எ ஃபியூனா இப்படி தான் நம்ம டயக்ராம் போடணும். இந்த சம் அண்டு சம் நாட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஒன்லி ஏ ஆர் பின்னு கொடுக்குறாங்கன்னா ஏ மட்டும்தான் பியாக இருக்கும், ஓகேவா. பி வந்து மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டு கூடயும் நோ ரிலேஷனில் தான் இருக்கும். ஒன்லி ஏ ஆர் பி, ஓகேவா. ஏக்குள்ளே பி வந்தாச்சு, ஏ மட்டும்தான் பியாக இருக்கும். இப்போது சம் ஏஆர்சி, சம் ஏஆர்சின்னு கொடுக்குறாங்கன்னா மார்க் பண்ணியாச்சா. இப்போது கன்க்ளூஷன் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் பிஆர்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கன்க்ளூஷன் தப்பு. ஏன்னா இந்த பி ஏ கூட மட்டும்தான் இருக்கும் அண்ட் மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கூடமே இது நோ ரிலேஷன் கூட தான் இருக்கும், ஓகேவா. ஒன்லிக்கு இதுதான் கான்செப்ட். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி எ ஃபியூ மொபைல்ஸ் ஆர் வாட்சஸ், கொஞ்சம் மொபைல் வந்து வாட்சஸாக இருக்குது அண்டு சம் மொபைல்ஸ் வந்து வாட்ச் இல்லாமலேயும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எ ஃபியூ வாட்ச் ஆர் லேப்டாப், கொஞ்சம் வாட்ச் வந்து லேப்டாப்பாக இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஏ ஃபியூனாலும் சம் ஃபியூனாலும் ஒன்று தான், அது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நோ பென் இஸ் ஏ லேப்டாப், பென் வந்து லேப்டாப் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஆல் மொபைல்ஸ் ஆர் ஷூ, எல்லா மொபைல்ஸுமே ஷூன்னு சொல்லிட்டாங்க. இப்போது கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் ஷூஸ் கேன் நெவர் பி வாட்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. சம் மொபைல்ஸ் ஆர் நாட் வாட்ச்னு. இந்த வாட்ச் எடுத்துகிட்டு போய் ஆல் ஷூஸ்க்கு நம்ம போட்டாலும் அது தப்பு, அப்படி போடவே கூடாது. ஏன்னா ஷூஸ்க்குள்ளே தான் மொபைல் இருக்குது, மொபைலோட பாதி வாட்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சம் நாட் ஸ்டேட்மெண்ட்டில் தானே இருக்குது மொபைலும் வாட்சும். அப்போ கண்டிப்பாக ஆல் ஷூஸ் கேன் நெவர் பி வாட்ச் கரெக்டு தான். இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் பாருங்கள், நோ பென் இஸ் ஏ மொபைல், நோ பென் இஸ் ஏ மொபைல். பென் வந்து மொபைல் இல்லைன்னு சொல்கிறாங்க, நோ கன்க்ளூஷனில் இருக்குன்றாங்க. மொபைல் இங்கே இருக்குது, பென் இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷனுமே கொடுக்கல, ஓகேவா. லேப்டாப் அண்டு பென்னுக்கு மட்டும்தான் ரிலேஷன் இருக்குது, நோ ரிலேஷன் இருக்குது. அப்போது இவங்க கொடுத்துருக்க செகண்ட் கன்க்ளூஷன் டயக்ராமில் இல்லை, ஓகேவா. எந்த ரிலேஷனுமே இல்லை, அப்போது இந்த கன்க்ளூஷன் தப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள், சம் லேப்டாப் ஆர் மொபைல்ஸ், சம் லேப்டாப் வந்து மொபைல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லேப்டாப் இங்கே இருக்குது, மொபைல் இங்கே இருக்குது. சம் மொபைல் தான் வாட்ச், சம் வாட்ச் தான் லேப்டாப். ஆனால் மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் எந்த சம்முமே கிடையாது. அப்போது தேர்ட் கன்க்ளூஷனும் தப்பு. ஒன்லி கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி டைம் ஆர் செகண்ட்ஸ், ஒன்லி டைம் மட்டும்தான் செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்லி டைம் ஆர் டே, டைம் மட்டும்தான் டேன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. செகண்ட்ஸ் அண்டு டே இது ரெண்டுமே வேறு ஸ்டேட்மெண்ட் கூட நோ ரிலேஷனில் தான் இருக்கும், ஓகேவா. டைமை தவிர்த்து மற்ற ஸ்டேட்மெண்ட் கூட நோ ரிலேஷனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி எ ஃபியூ டைம்ஸ் ஆர் வீக், ஒன்லி எ
few times are weak. Only a fewனா some நாட்டும் வரும். Sometimes are also not weak. கன்க்ளூஷன் பாருங்கள். some seconds are weak. some seconds வந்து வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், some seconds வீக்காக இருக்குது? கண்டிப்பாக இல்லை. இவங்க கன்க்ளூஷனில் கொடுத்துருக்குறது டயக்ராமில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அது இல்லைன்னு. அப்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. செகண்டு பாருங்கள், நோ டே இஸ் எ வீக். டே வந்து வீக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? செகண்ட்ஸ் அண்டு டே மற்ற ஸ்டேட்மெண்ட் கூட நோ ரிலேஷனில் தான் இருக்குது சொல்லியிருக்கோமா? அப்போது செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். தேர்ட் பாருங்கள், ஆல் டைம் கேன் நெவர் பி வீக். எல்லா டைமுமே வீக் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆகாது. ஆல்ரெடி சம் டைம் ஆர் நாட் வீக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆல் வீக் வந்து டைம் ஆகாது. அப்போ தேர்ட் கன்க்ளூஷன் கரெக்ட்.